மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பாடங்கள் பார்வைகள் என்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து பாலக்காட்டைச் சேர்ந்த சுல்தான்பேட் மறைமாவட்ட ஆயர் மேதகு முனைவர் அந்தோனிசாமி பீட்டர் அபீர் அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கின்றோம். அவரிடமிருந்து விவிலிய விருந்தினை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலும் நாம் அவரோடு ஆண்டவரின் உயிர்ப்பை குறித்த காரியங்களில் பங்கேற்போம். வணக்கம் ஆயர் அவர்களே. வணக்கம். கடந்த நாள் நாம் பேசிய பொழுது மகதலா மரியாவை குறித்து அருமையான விளக்கங்களை, அவர் எப்படி ஆண்டவர் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகு எப்படி ஒரு அப்போஸ்தலர்களின் அப்போஸ்தலராக மாறினார் என்பதை குறித்து நீங்கள் நிறையா காரியங்களை சொல்லி கொடுத்தீங்க. ஆண்டவருடைய உயிர்ப்பு அப்படிங்கிறத பற்றி பேசும்பொழுது நமக்கு உடனே நினைவுக்கு வருகிற இன்னொரு காரியம் உண்டு. அது எம்மாவோஸ் சீடர்களை குறித்த ஒரு காரியம். அந்த எருசலேமிலிருந்து அங்கே எம்மாவோஸ் நோக்கி நடக்கும் பொழுது ஆண்டவரோடு இணைந்து அவர்கள் பெற்ற அனுபவத்தை குறித்து நிறையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அதை குறித்து உங்களுடைய பார்வை. நம்ம மகதலேன் மரியாள் உயிர்த்த ஆண்டவரை கண்ட காட்சியை பற்றி விளக்கம் தெரிஞ்சுக்கிறோம். அது யோவான் நற்செய்தியில் வர்றது முதல் காட்சியாக அவர் கொடுக்கிறார். அதுக்கு இணையாக லூக்கா நற்செய்தியாளர் இன்னொரு காட்சியை கொடுக்கிறார். அதுதான் எம்மாவுஸ் சீடர்களுக்கு உயிர்த்தாண்டவர் கொடுத்த காட்சி. இது ரொம்ப சிறப்பான ஒரு பகுதி என்று நான் பார்க்குறேன். இந்த 24 அதிகாரத்தில் பெரும்பாலான, அதாவது முதல் 12 வசனம் சாதாரணமாக மற்ற விஷயங்களை சொல்லிட்டு 13வது அதுலேயும் மகதலேன் மரியாள் பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசுகிறேன். அது அதிகமாக சொல்லலை. ஆனால் உயிர்த்தாண்டவர் காட்சி பற்றி பேசலை. லூக்கா நற்செய்தி காட்சி பற்றி பேசும்போது எம்மாவுஸ் தான். அப்போ அந்த 13லேருந்து வசனத்திலிருந்து கடைசி வரலையும் அதை பற்றி பேசுகிறார். எவ்வளோ நீண்ட வரும். சரி, பொதுவாக எம்மாவுஸ் சீடர்கள் அப்படின்னு பார்க்குறோம். அது தொடங்கிடும் போதே அதே நாளில் பாருங்க, எந்த நாள் அப்படின்னா நீங்க 12வது வசனம் வாசிங்க. ஆனால் பேதுரு எழுந்து கல்லறைக்கு ஓடினார். அங்கு அவர் குனிந்து பார்த்தபோது உடலை சுற்றியிருந்த துணிகளை மட்டுமே கண்டார். நிகழ்ந்ததை குறித்து தமக்குள் வியப்புற்றவராய் திரும்பி சென்றார். அதான் கல்லறை, காலியான கல்லறையை பற்றி தான் முதல் பகுதி சொல்றாரு லூக்கா. அதன் பிறகு அதே நாள் என்னைக்கு பேதுரு ஓடி போய் பார்த்தார் இல்லையா, கல்லறையாக இருந்தது, வியப்புற்று என்னடா நடந்தது ஒன்றும் புரியல அவருக்கு. அப்படி போகும்போது தான் அதே நாளில் என்ன நடந்தது என்றால், அதே நாளில் சீடர்கள் 2 எருசலேமில் இருந்து, ஏன்னா இவங்கெல்லாம் எருசலேம் இருக்காங்க இயேசுவின் பாடுகள் டைமில், ஏன்னா தே ஆர் ஆல் டிசைபிள்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். மார்க்கு நற்செய்தியின்படி பார்த்தீங்கன்னா இயேசுவை கைது பண்ணும்போது இவங்கெல்லாம் ஓடிட்டாங்க, பயந்துக்கிட்டு ஓடிட்டாங்க. ஆனால் இயேசுவின் போதனையை கேட்டவர்கள். அப்போ என்ன சொல்ற, ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். 11 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க எம்மாவுஸ் என்ற ஊர் தான். எருசலேமிலிருந்து இன்றைக்கும் இருக்குது. நான் போயிருக்கேன் அந்த இடத்துக்கெல்லாம். எருசலேமிலிருந்து இன்னைக்கு இருக்கிற டெல்லவி பகுதிக்கு, அந்த மேற்கு பகுதிக்கு போகிற இதில் கொஞ்சம் தூரம் போனாக்க 11 கிலோமீட்டரில் அது வருது, அந்த எம்மாவுஸ் என்று. அந்த ஊர்லேருந்து இயேசுவின் சீடர்கள் ஆகியிருக்கிறாங்க. பல ஊரில் கிறிஸ்தவர்கள் இருக்காங்களே, அந்த மாதிரி இவர்கள் சீடர்கள் யூதர்கள். இவங்க வயலுக்கு செல்லும் போது 2 அப்படின்னு 12வது வசனத்தில் படிங்க. மார்க்கு 16:12. அதன் பிறகு அவர்களுள் 2 வயல்வெளிக்கு நடந்து சென்ற போது இயேசு அவர்களுக்கு வேற்றூருவில் தோன்றினார் அப்படின்னு தான் மார்க்கு சொல்றார். வயலுக்கு செல்லும் போதுன்னு சொல்லி போடுறார் 2 பேருக்கு. ஆமா, சரி. இந்த 11 அது இவங்க யாராயிருக்கணுன்றதை எப்படி விவரமான விவரத்தை லூக்கா சொல்றார். லூக்கா உயிர்த்த ஆண்டவரை ஒருவர் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்பதை இந்த பகுதியில் சொல்லி, இதுதான் அர்த்தம்.
உயிர்த்த ஆண்டவரை ஒருவர் எப்படி அறிந்து கொள்ள முடியும், கண்டுகொள்ள முடியும். இதுதான் முக்கியமான ஒரு நோக்கமாக இந்த செய்தியை லூக்கா எழுதுகிறார் அப்படின்னு பார்க்குறோம். இதில் எம்மாவுஸ் அப்படின்னு சொன்னான். நான் சொன்ன மக்கபேயர் நூல்லையே இந்த 1வது நூல், மக்கபேயர் 2 நூல் இருக்கும் உங்களுக்கு தெரியும், 1, 2. முதல் நூலில் 3ஆம் அதிகாரத்தில் இதை பற்றி வருகிறது, இந்த ஊரை பற்றி பேச்சு வருகிறது. யோசேப்புஸ் என்ற ஒரு யூத வரலாற்று ஆசிரியர், யோசேப்புஸ் பெரிய பெரிய ஜூயிஷ் வார், அப்புறம் அண்டிக்யூட்டிஸ், ஜூயிஷ் அண்டிக்யூட்டிஸ் என்றெல்லாம் பெரிய பெரிய புக்கு எழுதியிருக்கார். அவர் அந்த அண்டிக்யூட்டிஸ் என்ற புக்கில் வந்து எம்மாவுஸ் வந்து பற்றி பேசுகிறார். எம்மாவுஸ் எருசலேமுக்கு வடமேற்கே, அவர் சொல்கிறது 20 கிலோமீட்டர் தூரன்றாரு, ஆனால் இங்கே இவங்க 11 கிலோமீட்டர் லூக்கா சொல்கிறாரு. என்ன அப்படின்னு நான் போய் பார்க்கும்போது இது வந்து 2 ஒரே பேரில் 2 ஊர் இருந்தது. நம்ம ஊரில் இருக்கு இல்லையா, நிறைய இடத்துல இருக்குது. அதே மாதிரி தான் 2 ஊர் இருக்குது. அதில் ஒரு இவர் சொல்கிறது எப்படின்னாக்க, ரோமை படை வந்து கேம்ப் போட்டிருந்தாங்க எருசலேம்லேருந்து பக்கத்துலேயே. அது எம்மாவுஸ். அது வந்து 60 ஸ்டாடியம் என்றால் 60 ஸ்டாடியம் என்று சொல்லும்போது ஏறக்குறைய 11 கிலோமீட்டர். அதனால தான் பைபிளில் நம்ம 11 கிலோமீட்டர். அதுதான் நாங்களும் போனோம், அதுதான் இன்றைக்கும் எம்மாவுஸ் என்று நம்ம கருதுகிறோம். அந்த ஊரில் தான் ரோமை படை கேம்ப் முகாமிட்டு இருந்தாங்க. அது வந்து நான் சொன்னல லித்தா என்ற ஊர் இருக்குது, காஸ், இன்னைக்கு டெல்லவி. ஆமாம், அந்த ஊருக்கு போகிற வடமேற்காக இருக்கிறது என்று சிலுவை போர் காலத்தில் இங்கே வந்து இதை கண்டுபிடிச்சி இதை வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன சிற்றாலயம் கட்டினாங்க. இன்னைக்கு அரேபிய மொழியில் அந்த ஊர், அரேபியர்கள் இருக்கிறாங்க, யூத கிறிஸ்தவர்கள் இல்லை, யூதர்கள் அல்ல, ஆனால் அரேபிய இன மக்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து அல் குபெய்பே அப்படின்னு, அல் குபெய்பே என்று அந்த ஊரை சொல்கிறாங்க. சரி, இதுதான் அந்த ஊரை பற்றிய ஒரு இது. சரி, இவர்கள் கவலை நிறைந்த ஒரு ஏமாற்றம் நிறைந்த ஒரு மனநிலையோடு இந்த இருவர் எருசலேமிலிருந்து புறப்படுகிறார்கள். என்ன சூழல் என்ன? இயேசு பாடுகள் பட்டு சிலுவையில் இறந்தார், அடக்கம் செய்யப்பட்டார். இதை எல்லாரும் இவங்கெல்லாம் கவனிச்சாங்க, பார்த்தாங்க. போய் இவங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தம் என்னன்னா, இவ்வளோ பெரிய ஒரு போதகராக நமக்கு ஒரு பெரிய ஒரு குருவாக இருந்தவர் எப்படி சிலுவையில் அறையப்படுகிறார், எப்படி அடக்கம் செய்யப்படுகிறார் என்று அவங்களால புரியலை. இவ்வளோ வல்ல செயல் செய்த இயேசு இப்படி போயிட்டாரே, இப்படி ஆயிடுச்சே என்ற ஒரு கவலை அவர் இருந்தது. இஸ்ராயலை மீட்கப் போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர் இஸ்ராயலை. அப்போ பாருங்க, இந்த 2 பேருமே சீடர்கள் தான். ஆனால் எப்படிப்பட்ட சீடர்கள், நான் இதை கூர்ந்து நம்ம படிச்சிங்கன்னா எப்படிப்பட்ட சீடர்கள் என்று சொன்னால், நம்ம எல்லா சீடர்களும் நினச்ச மாதிரி தான் இவங்களும் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா யோவானும் யாக்கோபும் என்ன நினச்சாங்க, அவங்க அம்மா வந்து நீ அரசு வரும்பொழுது இடப்பக்கத்திலும் வலப்பக்கம் அப்படின்னா அவருடைய வாட் இஸ் தேர் மைண்ட் இன் தேர் மைண்ட் அபவுட் மெஸ்ஸியா, இயேசுவை பற்றி என்ன நினைக்கிறாங்க, என்ன நினைச்சாங்க? இவர் ரோமியர்களை தகர்ப்பார், முறியடிப்பார், இவர் ஒரு அரசியல் மெஸ்ஸியாவாக, ஒரு அரசராக வருவார் இல்லையா? ஆமாம், நிச்சயம் அந்த எதிர்பார்ப்பு தான் தேடர்கள் எல்லாருக்குமே இருந்திருக்கு. ஆமாம், யோவான் 6 கூட அந்த அரசர் என்ற எண்ணம் தான் அவங்களுக்கு இருந்தது, எல்லாருக்குமே இருந்தது. இவரை கைது செய்யும்போது ஓடிட்டாங்கன்னா காரணம், he is not that person which we thought. இவர் வந்து கத்தியால் அடிக்கிறார், ஒருத்தர் ஒன்றுமே இவர் கண்டுக்கலையே,
பேசாமல் ஏன் கத்தியில் உரையில் போடுன்னு சொல்கிறாரு. they could not understand Jesus. அந்த இயேசு இறக்கும் வரையில், இறந்து அடக்கம் செய்யப்படும் வரையில் சீடர்களுடைய எண்ணம் இவர்களை போன்றுதான். என்ன சொல்றாங்க? இஸ்ராயலை மீட்கப் போகிறவர் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் ஆஃப் அஸ், நிறைய பேரும் இயேசுவை இப்படி தான் பார்க்குறோம். என்னென்னா, இவர் எனக்கு எல்லாம், இவரை நான் கடவுளாக ஏற்றுக்கொண்டால் எனக்கு எல்லாம் செய்வார், என்னுடைய வியாதியை குணமாக்குவார், வசதிகள் பெருகும், வாய்ப்புகள் பெருகும், எல்லாம் கடவுள் ஆசீர் கொடுப்பார். நம்முடைய, நான் நினைக்கிற கடவுளுடைய ஆசீர் சொல்றீங்க இல்லையா, ஆசீர் எப்படிப்பட்ட ஆசீராக நினைக்கிறோம்? பொருள், புகழ், அதிகாரம், பிசிக்கலா அதுதான் அவங்களும் அதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, அதான் நினைச்சாங்க. ஸோ ஆனால் சிலுவை மரணம் அவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. புரியுதுங்களா? இயேசுவுக்கு சிலுவை மரணமா? அப்போ பவுலே சொல்லுவார் பிற்காலத்தில், என்ன சொல்றாரு? சிலுவை மரணம் இந்த யூதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடரலாக அல்லது மடமையாக தெரிந்தது. 1 அதிகாரம் 22வது வசனத்தில் பவுல் அழகா சொல்றார், யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள், ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகின்றோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும், இப்ப இவங்களுக்கெல்லாம் அப்படிதான், யூதருக்கு தடைக்கல்லாக சிலுவையில் மரணமா, அதுதான் அவங்களுக்கு புரியல. ஸோ ஒரு கவலை நிறைந்த உள்ளத்தோடு, அதான் அங்க சொல்றாரு அவர். அதுவும் மட்டும் இல்லை, பாருங்க, அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். முகவாட்டத்தோடு அது மட்டும் இல்லை, இயேசு அவங்கள வரார், இயேசுன்னு புரியல. அவங்க என்ன பற்றி பேசுங்க, உமக்கு மட்டும்தான் தெரியாதா? அப்போ இதெல்லாம் சிலுவை மரணம் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி. பிறகு பெண்கள் சாட்சியாக சொன்னாங்க அப்படிங்கிறது வேற. இந்த மாதிரி எங்கள் பெண்கள் இப்படிலாம் சொன்னாங்க, ஆனால் அதை நம்பல இவங்க. பாருங்க, நம்பல. என்ன சொல்றாரு? அவங்க சொல்றாரு, ஆனால் இன்று எங்களை சார்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அப்ப கூட நம்பல, மலைப்பு தான் வியப்புக்குரியவராக மாற்றினாங்க. அடுத்து படிங்க. அவர்கள் விடியற் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். ஆனா கவலை இருக்கு. அப்படின்னா உயிர் பெற்றுட்டார்னா கவலை இருக்கக்கூடாது இல்லையா? அவர் நம்பலையே, இன்னும் முழுசும் நம்பல. ஆகவே கல்லறை காலி என்று இருந்தவர்கள் இவர்கள் எல்லாம் காலியா போச்சு, உயிர்த்திட்டாருன்னு சொல்றா, அது எப்படி எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஸோ கவலை இப்படி அவங்களுக்கு மனசில் பதிஞ்செல்லாம் சிலுவையில் அறையுண்ட இயேசு பற்றி தான் நினைக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் ஒரு பேரலாக இதுக்கு மாற்றி பார்த்தீங்கன்னா, எத்தியோப்பிய அன்னகனுக்கு 8ஆம் அதிகாரத்தில் அவரும் பைபிள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. பாருங்க, சொல்லி கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு புரியுது. ஆமாம், அதேமாரி மார்க்கு பிலிப்பு சொல்லி கொடுக்குறார். பிலிப்பு சொல்லி கொடுக்குறார். அந்த மாதிரி இயேசு இவர்களை அணுகுகிறார், இறை வார்த்தையை எடுத்துரைக்கிறார். அப்போ அவர்களின் கவலையெல்லாம், அவருடைய உயிர்ப்பின் முழு நம்பிக்கை இல்லாத சூழலெல்லாம் அறிந்தவர், அவருடைய மந்த புத்தி, அதான் மந்த புத்தியை கண்டவர், அறிவிலிகளே, மனத்தளவில் அவர்கள் அன்பு இருந்தாலும் ஆனால் நம்பிக்கை இன்னும் அதிகமாக வரல. ஸோ அவங்களுக்கு இன்னும் அந்த சந்தேகம் தெளிவாகல. ஆமாம், அதனால அந்த என்ன சந்தேகம்? உயிர்ப்பு பற்றிய சந்தேகம். ஸோ நம்பாததால் அவர்களிடம் அவர்களோடு நடந்து சென்றார். பார்த்தீங்களா? அப்போ அவர்கள் நம்பாமல் அவர் கவலையோடு சென்றா பாருங்க, அதில் தான் அவருடைய அன்பு இருக்கு, அன்பு வெளிப்படுகிறது, அவருடைய பற்று இருக்கு. முழுமையாக இயேசுவை புறக்கணிக்கவில்லை. நிறைய பேருக்கு அவங்க வேண்டுதல் கிடைக்கலன்னா
விட்டுருவாங்க. இயேசுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நிறைய பேர் பார்க்குறோம். பல பேர் திசை மாறி விடுவாங்க. ஆனால் இவங்க திசை மாறல. கவலையோடு சென்றார்கள். இன்னும் தெளிவு பிறக்கவில்லை, தெளிவு வரல. அந்த கவலை தான், அதை தான் இயேசு பார்த்து இவர்களோடு நடந்து செல்கிறார். அவருடைய நம்பிக்கையின் ஒரு ஆரம்பமாக அதை பார்க்கிறார். தொடக்கம் நம்பிக்கையின் தொடக்கம் அப்படின்னு ஆரம்பமாக பார்க்கிறாரு. அவர்களது கவலையை பற்றி பேச இயேசு விட்டு விடுகிறார். அவங்கெல்லாம் கவலையிலே சொல்றதெல்லாம் அப்படியே கேட்கிறார். விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு தான் பிறகு இவர்கள் கூறியதற்கு செவி கொடுத்தார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்முடைய மன்றாட்டுகள், நம்முடைய கவலைகள், புலம்பல்கள் எல்லாம் நம்ம சொல்லணும். சொல்றதை பற்றி தப்பு இல்லை. கடவுள் இதை செவி கொடுத்து கேட்கிறார். ஏன்னா நம்முடைய புலம்பல்ல நம்ம கடவுள் மேல் இருக்கிற நம்பிக்கை வெளிப்படுகிறது. புரியுதுங்களா? அப்போ அந்த பின்னணி தான் இப்போ இயேசு என்ன செய்கிறாரு, இவர்களுக்கு மறைக்கல்வியை முதல்ல கொடுக்கிறார். இப்போ நம்ம குழம்பி போய் இருக்கிறவங்களுக்கு தெளிவுபடுத்தணும்னா முதல்ல செய்தியை சொல்லணும். எடுத்தவொடனே நான் தான்பா உயிர் தாண்டவன் சொல்லிட்டாக்க அவங்களுக்கு அந்த முழுமையான வந்து இறை வெளிப்பாடு பைபிள் மறைக்கல்வி அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஆகவே மறைக்கல்வியை போற்று. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இந்த எம்மாவுஸ் சீடர்களுடைய கவலைனா நம்பிக்கையற்ற கவலை அல்ல, நம்பிக்கையோடு கூடிய ஒரு கவலை இருக்கிறது, குழப்பம் இருக்கு. ரெண்டாவது, இந்த குழப்பத்தை இயேசு கேட்கிறார், தெளிவுபடுத்துகிறார். எப்படி தெளிவுபடுத்துகிறாரு? மறைக்கல்வியை கொடுக்கிறார். அப்போ மந்த புத்தி உள்ளவர்களே என்று கூறி பாடுகள் பற்றி முன் அறிவிப்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். முன் அறிவிப்பை சுட்டி காட்டுகிறார். மெசியா தாம் மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்று சொல்லி, எப்பா நீ சிலுவை பாடுகள் தான் நினைக்கிற, சிலுவை பாடுகளை பற்றி முதலே சொல்லலையா? ஏன் அதை யோசிக்கல? இன்னும் அவன் அந்த யூத எண்ணத்திலேயே இருக்கிறாங்களே தவிர இன்னும் கிறிஸ்துவ எண்ணத்துக்கு வரவில்லை. பலமுறை என்ன சொன்னாரு? என் சீடனாய் இருக்கிறவன் நீயும் உன் சிலுவையை தூக்கி கொண்டு நட என்று சொன்னார. கடவுளுடைய உயிர்ப்பு இந்த இடத்துலையும் ஒரு டிரான்சிஷன். யூத இனத்தில் வெறும் யூதர்களாக இருந்த அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறக்கூடிய இந்த ஒரு அருமையான செயலும் இந்த உயிர்ப்பு காலத்தில் தான் நடைபெறுகிறது. ஆமாம், அப்படி பார்க்குறோம். அவர்களது கவலையை பற்றி பேச பேச அப்படியே சொல்லும்போது தம்மை குறித்து, அதாவது மெசியா பற்றி மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும், மோசே முதல் இறைவாக்கினர் வரைனாக்க பழைய ஏற்பாடு முழுவதும் அப்படின்னு அர்த்தம். மோசே எதை குறிக்கிறார்? சட்டத்தை குறித்த. இறைவாக்கினர்கள் இறைவாக்கினை. அப்ப சட்டங்களும் இறைவாக்குகளும் சேர்ந்துதான் பழைய ஏற்பாடு. அந்த பழைய ஏற்பாடு முழுவதையும் சொல்லி, புதிய ஏற்பாடு தான் இவர் தான் புதிய ஏற்பாடு. இந்த சட்டங்களும் இறைவாக்கும் இவரை தொட்டி. இப்பதான் சென்ட் ஜெரோம் சொல்லுவார், எரோனிமஸ் சொன்னது, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுக்கு வழிகாட்டுகிறது, இட்டு செல்கிறது. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டு தெளிவுபடுத்துகிறது. அப்போ பழைய ஏற்பாடு வந்து இட்ஸ் எ ப்ரிப்பரேஷன் ஃபார் நியூ டெஸ்டமெண்ட். நியூ டெஸ்டமெண்ட் இஸ் an explanation of the Old Testament. அருமை. நான் அப்போ புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே நிறைய பேர் சொல்லுவாங்க புதிய ஏற்பாடு படித்தா போதும், பழைய ஏற்பாடுலாம் வானா. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுக்கு இட்டு செல்கிறது. பழைய ஏற்பாடு இல்லைன்னா புதிய ஏற்பாடை புரிஞ்சிக்க முடியாது, ஒழுங்கா முழுசும் முடியாது. அதே மாதிரி புதிய ஏற்பாடு இல்லைனாலும் பழைய ஏற்பாடு புரிந்து கொள்ள முடியாது. அப்பா ரெண்டும் சேர்ந்தது தான் இறை வார்த்தை. இதுதான் மெசியா, இயேசு கிறிஸ்து. அதுதான் அதை இந்த இடத்துல தான் அவர் சுட்டி காட்டுறாரு. நிறைய சமயத்தில் நம்ம படிக்கிறோம். இப்போ துன்புறும் மெசியா எங்கே படிக்கிறீங்க? பழைய ஏற்பாடு. அப்போ அது இயேசுவுக்கு பொருத்தி பார்த்தாங்க. ஆமாம், கிறிஸ்தவர்கள் இயேசுவுக்கு பொருத்தி பார்த்தாங்க. அதுதான் பார்க்கணும். இப்போ இவர் பவுல், யாக்கோபு, பேதுரு இல்லது எபிரேயருக்கு திருமுகம் 4ஆம் அதிகாரத்துலலாம் அபிரகாம் பற்றி, ஈசாக்கு பற்றி, யாக்கோபு பற்றிய விசுவாசம்லாம் சொல்கிறாங்கன்னாக்க, ஏன்னா பார்த்த பிறகு
இதுதான் இயேசு செய்கிறார். இயேசு சொல்றார், பழைய ஏற்பாட்டில் மோசே முதல் இறைவாக்கினர் வழியாக எல்லாத்தையும் சொல்லிட்டு மறைநூல் அப்படின்னு அனைத்துக்கும் மையம் எது? இயேசு. மீட்பர் தான், இயேசுதான் மறைநூலின் மையம். அதனால்தான் நம்ம பார்க்குறோம் தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 15 உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம், அது உன் தலையை காயப்படுத்தும், நீ அவள் குதிகாலை காயப்படுத்துவாய் அப்படின்னு தான் புதுமொழிப்பு. அதை மாத்துறாரு செஞ்சவரும். என்ன பண்ணுறார் அவர்? பண்ணார், அவள் உன் தலையை நசுக்குவாள் என்று மாதாவுக்கு பொருத்தி பார்க்கலாம். பார்த்தீங்களா? இதெல்லாம் தப்பு இல்லை. ஏன்னா பழைய ஏற்பாட்டு செய்திகளை நாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம் என்று ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் பார்க்கிறோம். அதே தான் நம்ம எண்ணிக்கை நூலில் 24 வர்றது, அந்த பாம்பு உயர்த்துவது போல. அப்போ இயேசு உயர்த்தப்படுகிறார். பழைய ஏற்பாட்டை புதிய ஏற்பாட்டில் நிறைவாக பார்க்குறோம். இணைச்சட்டு நூல் 18 அதை பற்றி வருகிறது இல்லையா? யூதர்கள் உதாரணமாக ஏன் சொல்கிறேன்னா, இணைச்சட்டு நூல் 18 அந்த ஸ்கேப் கோட் அசாசேல் என்ற ஒரு ஆட்டினை, அப்போ அதில் என்ன அர்த்தம்னா, அங்கே பழைய ஏற்பாட்டில் எப்படி இயேசு அந்த ஆட்டினை பரிகார பலியாக அனுப்பினார், அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பரிகார பலியாக கண்டார்கள். எபிரேயருக்கு எழுதிய நூல் தெளிவுபடுத்துகிறார். அப்போ நம்பிக்கை, அப்புறம் இயேசு இந்த மறைக்கல்வியில் அவர் இப்போ இந்த 2 பேருக்கு என்ன சொல்றாரு? நம்பிக்கையற்ற நிலையிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து அந்த உயிர்ப்பு பற்றிய நம்பிக்கையை தெளிவுபடுத்துகிறார் இல்லையா? மறைநூலை விளக்கும் பொழுது எங்கள் உள்ளம் பற்றி எரியவில்லையா? அப்படி பற்றி எரிகிறது உள்ளம் அப்படின்னு பார்க்குறோம். அதில் தான் அதன் விளைவாக அப்பத்தை பிற்கும் போது அவரை கண்டு கொண்டனர். அது என்ன? அப்பத்தை பிற்கும் போது அவரை கண்டு கொண்ட, அது ரொம்ப முக்கியமான ஒரு லூக்கா நற்செய்தியில் வசனம். இது ஒரு எம்மாவுஸ் அனுபவம். என்னன்னா, அப்பத்தை பிற்கல் அப்படின்னா திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரம் 42. அவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் புரியுங்க. நிறைய நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பம் பிடுதல்னா ஏதோ அப்பத்தை பிடுவது இல்லை, இது ஒரு அடையாள வார்த்தை, சிம்பாலிக் டேர்ம். அப்பம் பிடுதல் என்பது நற்கருணை வழிபாடு, நற்கருணை கொண்டாட்டம். ஏன் பிடுதல் என்றால், ஆண்டவர் இயேசுடைய பிரசன்னத்தில் அப்பம் நம்ம ஜபம் சொல்லி தான் பண்ணி இயேசுவின் உடலாக மாறும் பொழுது அந்த உடலை நாம் பிட்டு பகிர்ந்து கொள்கிறோம். இது நற்கருணை விழா. இதை நாம் வெளியிலும் நாம் இதே முறையில் நம்முடைய பொருட்கள், வசதிகள், வாய்ப்புகள் அனைத்தையும் பகிர்ந்து வாழ. அதான் அடுத்தது சொல்லுவார், படிங்க அப்படியே. அப்பம் இறைவேண்டலிலும் உறுதியாக நிலைத்திருந்தார்கள். அடுத்தது, மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அருஞ்செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாக வைத்திருந்தனர். நிலப்புலன்களையும் பிற உடைமைகளையும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர். பார்த்தீங்களா? இதுதான், அதுதான் அப்பம் பிடுதல் என்றால் 2 இருக்கு. அதோட விளைவு இதான் இருக்கு. விளைவு ஒன்று நற்கருணை வழிபாடு, நற்கருணை கொண்டாட்டம். வழிபாடு மட்டும் இல்லை, நம்ம சொல்கிற மாதிரி இந்த தீவ ஆசீர்வாதம் கொடுக்கறது வழிபா, அந்த இது இல்லை. நற்கருணை கொண்டாட்டம், அதான் திருப்பலி. திருப்பலி நற்கருணை கொண்டாட்டம். அதில் இது இந்த பிட்டு கொடுப்பது, வெளியில் போய் பகிர்தலை காட்டு. இது இந்த நேரத்தில் தான் இயேசுவை கண்டு கொண்டார்கள். எப்படி எனக்கு அது ஒரு, அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. இயேசு இதில் அவருடைய கண்கள் திறந்தன. அதுக்கு முன்னாடி வசனம், அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. எப்படி திறந்தது அப்படின்னா,
அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவர் உண்மையில் அவர் தன்னையே அவர்களுக்கு கொடுக்கிறார். அவர்கள் உள்ளம் பற்றி எரிந்ததே அந்த நேரத்தில் தான் உண்மையில் இவர் வெறும் வழிபோக்கர் அல்ல, இவர் நம்ம உயிர்த்த ஆண்டவர். அப்போ உயிர்த்த ஆண்டவரை நாம் எதில் பார்க்கிறோம்? இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா அப்பம் பிடுவதில், நற்கருணை கொண்டாட்டத்தில், நற்கருணை கொண்டாட்டத்தில், திருப்பலியில். திரு அவை அருமையாக ஒரு அதான் திருப்பலியில் நீ உயிர்த்த ஆண்டவரை காண வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து இதில் என்ன சொல்றாரு? கடவுள் நம் கவலையெல்லாம் கேட்கிறார். அதான் அவங்களுடைய கவலையை கேட்கிறாரு. கண்களை திறக்கிறார். இறை வார்த்தை வழியாக தான் கண்களை திறக்கிறார். அப்ப இறை வார்த்தையை விட்டுட்டு நீங்க போனீங்கன்னா உங்கள் கண்கள் திறக்கப்படும். இறை வார்த்தையில் தான் மறைக்கல்வினாலே இறை வார்த்தையினுடைய வெளிப்பாடு தான். இது இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு வருகிறார். யோவான் நற்செய்தி 9ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம், நானே உலகின் ஒளி என்று சொன்னார் இல்லையா? அதே முறையில் தான் இருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டனர். எசாயா 9. அதே முறையில் தான் இங்கேயும் இருளில் இருந்த எம்மாவுஸ் சீடர்கள் ஒளிக்கு வருகிறார்கள். 2 காரணத்தினால் வருகிறார்கள். ஒன்று மறைக்கல்வி, அதாவது மறைக்கல்வியில் ஒன்று இறை வார்த்தை, இன்னொன்று நற்கருணை வழிபாடு. அதனால்தான் வத்திக்கான் திருச்சங்க அழகாக சொல்லிச்சு, இறை வார்த்தையும் நற்கருணையும் ஈக்குவலாக பார்க்கணும், சமமாக பார்க்க வேண்டும். நாமும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்டுகொள்ள வேண்டும் என்றால் அதற்கு 2 தான், இறை வார்த்தையும் நற்கருணை வழிபாடு, நற்கருணை கொண்டாட்டமும் வேணும். அதனால தான் யூக்கரிஸ்ட் அண்ட் வேர்ட் ஆஃப் காட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்றது. ஸோ இருளில் இருந்த மக்களை இயேசு ஒளிக்கு கொண்டு வருகிறார். அப்போ அதனால் இந்த அனுபவம் இங்கே பாருங்க, நல்ல அருமையாக இருக்கும். நான் நல்லா படிச்சிங்கன்னா இந்த எம்மாவுஸ் அனுபவம் இருக்குத, இது நம்ம எல்லாருக்கும் உள்ள அனுபவம். நம்ம எல்லாரும் அறியாமையில் இருக்கிறோம். இறை வார்த்தையை படிக்க படிக்க கடவுள் அங்கே இருக்கிறார். இயேசு கிறிஸ்தனை தூண்டுகிறார், ஒளிக்கு கொண்டு வருகிறார். அந்த எத்தியோப்பியன் அன்னகனை போல ஒளிக்கு கொண்டு வருகிறார். ஆகவே நான் உயிர்த்த ஆண்டவரின் அனுபவத்தை பெறுகிறேன். அதனுடைய விளைவு என்ன? அதான் மெயின். அங்கே நம்ம மக்தலேனி மரியாளுக்கு போய் சீடர்களை அறிவின்னு சொன்னார் இல்லையா? அதே மாதிரி இங்கே எங்களோடு தங்கும். இருவரும் தெளிவு பெற்ற பின் அவரை இணங்க வைத்தார்கள். இயேசுவை இணங்க வைத்து தங்க வைக்கிறார்கள். இது என்ன ரொம்ப அருமையாக இருக்கும். இது அவர்களின் மனமாற்றத்தின் அடையாளம், சுயநலத்திலிருந்து பகிர்வுக்கு சென்ற அடையாளம். அதே மாதிரி சோகத்திலிருந்து மன நிறைவுக்கு செல்கின்ற அடையாளம். அப்போ பாருங்க, மந்த புத்தியிலிருந்து இயேசுவின் பிரசன்னத்தை பெற்றுக்கொண்ட ஒரு அடையாளம். உண்மையான சாட்சிகளாக இவர் மாறுகிறார். ஆமா, அதானே 33வது வசனம். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போயிட்டாங்க. ஆனா அவங்க ஊருக்கு போல, எருசலேமுக்கு போயிட்டாங்க. ஏன்? டு அனௌன்ஸ் டு ஜீசஸ், டு அப்போஸ்டல்ஸ் ஆர் அதர் பீப்புள். மக்தலேனி மரியாளை போல இவங்களும் போய் அறிவிக்க செல்கிறார்கள். அப்போ மாற்றம் பாருங்க. அப்போ அப்பத்தை எடுத்து என்று நம்ம பார்க்குறோம். இயேசு சொல்றார், அவர்தான் முதலில் விருந்தினர். ஏன்னா அவர் தான் அப்பத்தை எடுக்கிறார். ஆனால் இப்பொழுது விருந்தினராக கூப்பிடுறாங்க, அவர் விருந்து கொடுக்கிறார். See the contrast பாருங்க. ஒரு கெஸ்ட் பிகம்ஸ் a ஹோஸ்ட் அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் இயேசுவை நம்ம ஒரு விருந்தினராக அழைக்கும் பொழுது அவர் நமக்கு விருந்து கொடுக்கிறார். இது ஆனால் இன்னொன்று பாருங்க, இதில் லபோன் என்ற ஒரு வார்த்தையை பயன்பாடு, அதை எடுத்து அந்த ஒரு முயற்சிகளை பாருங்க. அப்பத்தை எடுத்து நன்றி கூறி கடவுளை போற்றி கிளாசாஸ் என்ற
அந்த வார்த்தையை போட்டு அந்த பிரேக்கிங் எல்லாம் பண்ணி எல்லாம் பார்க்கும்போது இது அவருடைய இறுதி இரவு விருந்தை காட்டின லாஸ்ட் சப்பர். அதே முறையில் இங்கேயும் நற்கருணை விருந்தை கொண்டாடுகிறார். இயேசு நற்கருணை விருந்தை கொண்டாடுகிறார். ஆகவே ஜான் பால் அழகாக சொல்லுவார், ரெண்டாவது நம்முடைய பாப்பானவர் சொல்லுவார், இது மானே நோபிஸ்கும் தோமினே என்ற ஒரு கடிதம் எழுதினார். அவர் சொல்றார், அவர்கள் அவரை அழைத்த பொழுது அவரை அழைக்கிறார்கள், இயேசு அவர்களை அருளில் உடன் இருக்க அழைக்கிறார். விருந்தினராக அவர் அழைக்கிறார்கள், இவர் விருந்து கொடுப்பவராக மாறுகிறார். அதேமாதிரி அழைக்கப்படுகிறார், ஆனால் இவர் அழைக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். ஆகவே இந்த நேரத்தில் ஆன்மீக முதிர்ச்சி அடையும் ஒரு சூழலை பார்க்குறோம். இந்த எம்மாவுஸ் சீடர்கள் ஒரு சாதாரண ஒரு குழப்பமும் மனக்கலக்கமும் விசுவாசத்தில் தெளிவு இல்லாமலும் சென்ற உறவர்களை உறுதிப்படுத்திய ஒரு சீடர்களாக மட்டுமல்ல இறைவாக்கினர்களாக மாற்றுகிறார். ஆகவே உயிர்த்த ஆண்டவரை அவர்கள் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? பார்க்க வைத்தார். முதலே மரியாளுக்கும் மரியா என்று கூப்பிட்டு பார்க்க வைத்தார். அதே மாதிரி தான் இவரும் இவரை. அதனால நம்ம எல்லாரும் உயிர்த்த ஆண்டவரை நாம பார்க்கறது இல்லை, அவர் பார்க்க வைக்கிறார். ஆகவே அவர்கள் திரும்பி சென்றார்கள் என்று வருகிறது. ஏன் திரும்பி சென்றார்கள்? அதன் விளைவு என்னன்னா, சமாரிய பெண்ணை போன்று அந்த அனுபவம் பெற்ற பிறகு ஓடி போய் சொல்றாங்க. யோவான் 4 அதே மாதிரி அவரது பேச்சு, மறைநூல் விளக்கம், அவர் செய்த அனைத்தும் அவர்கள் உள்ளம் ஊடுருவியது உள்ளம். ஆகவே அவரை பெரும் அந்த சோகத்திலிருந்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள, குழப்பத்திலிருந்து தெளிவை பகிர்ந்து கொள்ள, சந்தேகத்திலிருந்து உறுதியான நம்பிக்கையை பகிர்ந்து கொள்ள என்று அவர்கள் திரும்பி சென்றார்கள். 2 விதத்தில் அவர்கள் அங்கே அறிவிக்கிறார்கள். ஒன்று, தங்கள் அனுபவம் அறிவிக்கிறார்கள். 2வது, இயேசு எப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு கொடுப்பார் என்பதை அறிவிக்கிறார். புரியுதுங்களா? அதனால்தான் நம்ம சொல்கிறோம், தங்களின் நற்செய்தியை பரப்பும் பணியில் கடமையை அவர்கள் உணர்ந்தார்கள் என்று பாப்பானவர் 2ஆம் ஜான் பால் சொல்கிறார். என்னைக்கு அனுபவம் கிடைக்கிறதோ அன்னைக்கு போய் அறிவிக்க வேண்டும். அதான் அதில் அதான். ஸோ நற்செய்தி பணி நமக்கு கடவுள் கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பு என்பதை நினைத்து இறை வார்த்தை, நற்கருணை 2ஐயும் பற்றி கொண்டு வாழ வேண்டும். திருவெளிப்பாட்டில் கூட ஒரு வார்த்தை வரும், அந்த பெண் சாத்தானால் சோதிக்கப்படுகிற அந்த பெண்ணுக்கு பாலைவனத்தில் ஓடி போகிறாங்க. 12ஆம் அதிகாரம் திருவெளிப்பாடு, 2 ரெக்கைகள் கொடுக்கப்படும் அந்த தீய சக்தியிலிருந்து விடுபடுவதற்கு. அது யார் 2 ரெக்கை? ஒன்று இறை வார்த்தை, இன்னொன்று நற்கருணை. புரியுதுங்களா? இதுதான் ஆண்டவரே. மகதலா மரியாவை பற்றி போன நிகழ்விலே நீங்கள் சொன்னீங்க. இன்றைக்கி எம்மாவுஸ் சீடர்களை பற்றி சொல்லும் பொழுது ஆண்டவரை, உயிர்த்தாண்டவரை எப்படி கண்டுகொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான தெளிவான விளக்கத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நன்றி. அன்பானவர்களே, நம்முடைய ஆயர் அவர்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய உயிர்த்தெழுதலை எம்மாவுஸ் சீடர்களுக்கு வெளிப்படுத்த இறைவார்த்தை, நற்கருணை என்ற 2 கருவிகளை பயன்படுத்தினார் என்று தெளிவுபடுத்தியுள்ளார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அந்த 2 காரியங்களை திரு அவை வழியாக கொடுத்திருக்கிறார். அவற்றை நாம் நன்றாக பயன்படுத்தி அந்த உயிர்த்தெழுதல் அனுபவத்தில் மீண்டும் அதிகமாக நுழைய முயற்சிப்போம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில்
நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்த பார்வைகள் மற்றும் பாடங்களை தெரிந்து கொள்வோம். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.